தமிழர் மக்களுக்கு எதிரான பௌத்த பேரினவாதத்தின் பரிணாம வளர்ச்சியாகத்தான் கடைசியாக 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் வகை தொகை இல்லாமல் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்ப இந்த பேரினவாதத்துக்குள் மனிதர்கள் மட்டும் படுகொலை செய்யப்படவில்லை. தமிழ் மக்களுடைய காணிகள், அவர்களுடைய ஆலயங்கள், அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாமே கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பினை அவர்கள் சட்டபூர்வமாக்கி விட்டார்கள். இந்த நேற்றையான செய்தி என்ன? குருந்தூர் மலையில் சைவத்துக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை என்று சொல்லி பௌத்த சாசன அமைச்சு தெரிவித்திருக்குது. அவர்கள் நீண்ட காலமாகவே தமிழ் மக்களை எப்படி இந்த நாட்டில் இருந்து இல்லாமலாக்க வேணும், அவர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடை எப்படி அழித்து விட வேணும், அவர்களுடைய வளங்களை நாங்கள் எப்படி அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பினை அவர்கள் சிறப்பாகவே செய்து கொண்டு வருகிறார்கள். குண்டுவெடிப்பு தாக்குதலில் நீங்கள் எந்த விதமான அக்கறையை கொண்டிருக்கிறீர்களோ அதே போன்ற ஒரு அக்கறையை தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காகவும் குரல் கொடுக்கணும் என்றுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்ஏஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்ஏஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வுக்களத்தில் எங்களோடு இன்று மட்டக்களப்பில் இருந்து சிவலோகநாதன் அவர்கள் சீலன் என்று அழைக்கப்படுகின்றார். பொதுநல செயற்பாட்டாளராகவும் அரசியல் நோக்கராகவும் இன்னும் பன்முக ஆளுமை மிக்கவராகவும் எங்களுடைய மக்களின் தேவை கருதிய தேசிய போராட்டத்தில் மிக ஆளுமையாக தனது பணியை தமிழ் மக்களுக்காக புரிந்து வருகின்றவருமான சீலனை அழைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். 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 இன்றைய அரசியல் சூழ்நிலைகள் பற்றி ஒரு சிறிய கருத்தோடு நாங்கள் பின்னோக்கிய கேள்விகளுக்கு செல்வோம். என்பிபி அரசாங்கமானது பல வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன்னர் வழங்கியிருந்தார்கள். ஆனால் அவர்களது வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத வகையில் தென்பகுதியும் அப்படித்தான் இருக்கின்றது, வடக்கு கிழக்கு பிரதேசங்களும் அப்படித்தான் இருக்கின்றது. அவர்கள் ஆட்சிக்கு வர முதல் கூறியிருந்தார்கள், நாங்கள் வந்த உடனே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்லி. ஆனால் அது முடியாமல் போய்விட்டது. அதே போல அவர்கள் சொல்லியிருந்தார்கள், இங்கு மதவாதத்துக்கோ இனவாதத்துக்கோ இடமில்லை என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் பௌத்த தேரர்களுடைய ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றது. அதற்கான எந்த ஒரு தடைகளும் அவர்கள் ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. தையடி பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது போனால் இங்கே அதை போல அண்மையில் அன்றாதபுரத்தில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட நிலையில் அந்த தேரர் மீது நீதிமன்றம் பிணை வழங்கி இருக்கின்றது. அதோட அவர்கள் சிறப்பு நீதிமன்றம் ஒன்றினை அமைத்து தர வேணும் என்று மகா சங்கங்கள் விட்ட கோரிக்கைக்கு எமது ஜனாதிபதி அவர்கள் அதற்கு ஆதரவான ஒரு சில சமிஞ்சைகளையும் கொடுத்திருக்கின்றார். இதெல்லாம் ஆட்சி சட்டத்தின் ஆட்சி நிறைவேற்றப்படும், எல்லோருக்கும் சட்டம் சமமாக பார்க்கப்படும் என்று சொன்ன இடத்தில் இவையெல்லாம் பின்தங்கிய ஒரு நிலையில் இருக்கிற இந்த தருவாயில் தான் சங்கீதன் அவர்கள் ஒரு பாடலை பாடியதாக பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள கைது செய்யப்பட்டிருந்தார். நேற்றைய தினம் அவரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த மாதிரியான நிலையில் அண்மையில் நான் நினைக்கிறேன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னர் மட்டக்களப்புக்கு ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்திருந்தார். அந்த வருகையின் பொழுது மயிலத்தமடு மாதவனை பணியாளர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பணியாளர்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் அன்றைய வரவு ஒரு ஏமாற்றத்துடன் ஒரு கண் துடைப்பாக 1570 ஏக்கரை விடுவிக்குமாறு மகாவலி திணைக்களத்துக்கு உத்தரவிட்டு சென்றிருக்கின்றார். அதே போல நான் நேற்றைக்கு முதல் நாள் அவர்களுடைய போராட்டம் தொடங்கி 1000வது நாள், அந்த 1000வது நாளை நிறைவு செய்யும் முகமாக நாளைய தினம் 15ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 நாளைய தினம் மயிலத்தமடு மாதவனி சம்பந்தமான ஒரு புத்தக வெளியீடும் காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. சிறப்பு. நீங்கள் பல தகவலை தந்ததோடு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் அண்ணளவாக 2 வருடங்கள் ஆகின்றது.
தமிழர்கள் பக்கம் செயற்படுத்த வேண்டிய செயற்பாடுகளை இன்றைய அரசின் ஜனாதிபதி தமிழருக்கான செய்யப்பட வேண்டிய விடயங்களை ஏதேனும் ஒரு சில விடயங்களை ஏனும் செய்து காட்டியுள்ளார்களா? நல்ல விடயங்களை அப்படி ஒரு நல்ல விடயங்கள் என்று சொல்லி செய்ததாக இதையும் தெரியல. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கக்குள்ள ஒரு 2 விடயங்களில் அவர்களுடைய ஆட்சியில் சிறிதளவு முன்னேற்றம் காணப்பட்டிருக்கின்றது. ஒன்று ஊழல் ஒழிப்பு சம்பந்தமான விடயங்களில் அவர்கள் ஓரளவுக்கு முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள். அதில் ஆனால் அது பெரிய அளவான ஒரு முன்னேற்றம் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கும் அந்த ஊழல் வாதிகளுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஓரளவு. அதே போல போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் ஓரளவு சிறித முன்னேற்றம். ஆனால் அதுல இன்னும் ஒரு முன்னேற்றம் ஒன்று நான் 3வதாக பார்க்கிறேன். அதாவது அந்த குண்டுவெடிப்பு தாக்குதல் ஒன்று நடந்தது. ஈஸ்டர் தினத்தன்று நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பந்தமான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பலவிதமான அழுத்தங்களுக்கு மத்தியில முன்னாள் புலனாய்வுத்துறையினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற சுரேஷ் அலை அவர்கள் கைது செய்யப்பட்டு கடுமையான அழுத்தங்களுக்கு மத்தியில ஒரு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் தமிழ் தரப்பு பொறுத்தவரையில தமிழர்களுக்கு எதிராக பலவிதமான அநீதிகளும் அட்டூழியங்களும் இனப்படுகொலையும் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் அந்த விடயங்களில் இந்த ஆட்சியாளர்கள் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் தெரிவிக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், நியாயமான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்மமாருடைய போராட்டம் தொடர்ச்சியாக 2013ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல் பலவிதமான ஆலயங்கள் மீதான குண்டு தாக்குதல்கள் நடைபெற்றதற்கு எந்த ஒரு விசாரணையும் இல்லை. தமிழ் மக்கள் மீது இவர்கள் சொன்ன இனவாத ஆட்சியாளர்கள் முன்பிருந்தவர்கள் என்று இவர்கள் சொல்லியிருக்கிறார்களே தவிர, ஆனால் நாங்கள் இனவாதிகள் அல்ல என்றதை நிரூபிக்கக்கூடிய மாதிரியான எந்த ஒரு நல்ல செயல்பாடுகளையும் தமிழ் மக்களுக்கு சார்பாக இவர்கள் கொண்டு வரவில்லை. அதே போல இவர்கள் கடந்த காலங்களிலும் பார்த்தீர்களாக இருந்தால் என்பிபி அரசாங்கம் என்றது அமைய முதல் ஜேவிபியாக இருக்கும் பொழுது அவர்கள் வடக்கு கிழக்கை பிரிப்பதிலிருந்து சுனாமி கட்டமைப்பை செயலிழக்க செய்ததிலிருந்து தமிழ் மக்களுக்கு எதிரான செயல்பாடைத்தான் செய்திருந்தார்கள். ஆனால் இவர்களுடைய ஆட்சிக்கு பின்னர் ஏதோ தமிழ் மக்களுக்கு ஒரு மாற்றம் வரும் என்ற மாதிரியும் அந்த மாற்றங்கள் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை பெற்று தரும் என்ற மாதிரியுமான ஒரு போக்கு காணப்படுகிறது. ஆனால் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்பதுதான் எங்களுடைய அனுபவ ரீதியாக எனது கருத்தாக இருக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதலில் மும்முரமாக இந்த அரசாங்கம் முன்னெடுத்துக் கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே சமத்துவம் பேசுகின்றார்கள். தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்கள் அனைவருமே ஒன்று, அவர்களுக்கான சரியான நீதிகள் வழங்கப்படும் என்று அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த போர்க்காலத்தில் இலங்கை அரசினால் அழிக்கப்பட்ட மக்களின் நிலைப்பாடு அது போன்று பல இடங்களில் அது நாங்கள் யாழை பார்த்துக் கொள்ளலாம், மட்டக்களப்பை பார்த்துக் கொள்ளலாம், திருவண்ணாமலையை பார்த்துக் கொள்ளலாம். எங்கு இருந்தாலும் இந்த அழிவை ஏற்படுத்திய சிங்கள அரசுகளுக்காகவும் இன்று செம்மணியில் சிறுவர் தொட்டு முதியோர் வரை இளம் பெண்கள் ஆண்கள் என்று சொல்லி பலருடைய சடலங்களின் உறுப்புகள் உடல் உறுப்புகளின் பாகங்கள் எடுப்படுகின்ற இந்த காலங்களிலும் கூட இப்ப சமகாலத்தில் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படலாம். அதே நேரத்தில் சமகாலத்தில் இந்த தமிழர்களின் பகுதியிலும் இப்படியான முன்னெடுப்புகளை எடுத்ததாக இல்லை அரசு. இது எப்படி நீங்கள் ஒரு அரசியல் நோக்கராக பல விடயங்களை அவதானியாகவும் பார்க்கிறீர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்ப ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் சம்பந்தமாக இவர்கள் எடுத்திருக்கிற அக்கறை உங்களுக்கு தெரியும், மல்கம் ரஞ்சித் தாண்டகை அவர்களுடைய அழுத்தமும் ரோமுடைய அழுத்தமும் அதில் ஒரு காரணம். மற்றும் வெளிநாட்டவர்களும் அந்த படுகொலையில் இறந்திருக்கிறார்கள், தங்களோட உயிரை விட்டிருக்கிறார்கள். அப்ப சர்வதேச நாடுகள் எல்லோருக்கும் இவர்கள் உண்மையாகவே ஓரளவுக்கு ஏனும் அதுல 100% இல்லாட்டியும் ஓரளவுக்கு ஏனும் அந்த விசாரணையை நடத்தி முடிக்கணும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள். அதன் ஒரு போக்காகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். ஆனா அதே நேரத்தில் இந்த குருவானவர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் முள்ளிவாய்க்காலில் வகதொகை இல்லாமல் அப்பாவி மக்கள் எல்லாம் கொல்லப்பட்டதை இதுவரைக்கும் அவர் எந்த ஒரு
அனுதாபங்களோ அல்லது கவலையோ வெளியிடலை. எனவே அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் அவருடைய போக்கிலும் பௌத்த பேரினவாதத்தின் சாயல் அப்படியே நிற்கின்றது என்பதனை நாங்கள் வெளிப்படையாகவே கூறிக்கொள்ள முடியும். பலவிதமான கொலைகள் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு. சணல் போர் அறிக்கைகள் மூலமாகவும் பலவிதமான உண்மையான விடயங்கள், படுகொலைகள் அம்பலப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் அதை பற்றி இவர் எந்த ஒரு தன்னை இனம் சார்ந்த ஒரு நபராக ஒரு நீதி நியாயம் கூட பேசுவதற்கு முடியாத ஒரு நபராக அவர் இருக்கும் பொழுது எமக்கு உண்மையாகவே கிறிஸ்தவத்தை தழுவி நிற்கிற மக்கள் சார்பில் இன்றைக்கு அருத்தந்தையர்கள் கூட அந்த இடத்தில் அழைத்து செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட இவர் ஒரு கவலையை கூட தெரிவிக்காத இடத்துல இந்த தாக்குதலுக்காக மட்டும் ஒரு அழுத்தத்தினை அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார். எனவேதான் அந்த விசாரணைகளிலும் சில முன்னேற்றங்களை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. செம்மணி படுகொலையை எடுத்தீர்களாக இருந்தால் நான் நினைக்கிறேன் நாளை மறுதினம் நீதியமைச்சர் அந்த இடத்துக்கு சென்று பார்வையிட உள்ளார் என்ற ஒரு செய்தி தான் வந்திருக்கிறதே தவிர, ஆனால் அது நீண்ட காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு அகழ்வு பணி. அந்த அகழ்வு பணியை சேகரித்து வைத்திருக்கின்ற எண்புக்கூட்டு தொகுதிகளை வைத்து கொண்டு அவர்கள் மேற்கொண்டு என்ன செய்ய போகிறார்கள், அந்த படுகொலைக்கு பின்னால் இருப்பவர்கள் விசாரிக்கப்பட போகிறார்களா, அவர்கள் கைது செய்யப்பட போகிறார்களா, அல்லது கொலையிண்டு போன உறவுகளுக்கு எந்த வகையிலான நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்குது இருக்கின்றது என்பதனை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எம்மை பொறுத்தவரையில் இந்த உள்நாட்டு பொறிமுறைக்குள் நாங்கள் குற்றவாளிகளிடையே நீதியை எதிர்பார்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. எனவே உண்மையாகவே இது யார் செய்தார்களோ அவர்கள் தொடர்பான உண்மைகள் வெளிக்கொண்டு வர வேணுமாக இருந்தால் ஒரு மூன்றாம் தரப்பு நாடு, அதாவது சர்வதேச பொறிமுறைக்கு ஊடான விசாரணைகள் மூலமாகத்தான் இந்த விசாரணைகள் நடத்தப்பட வேணும். அது மூலமாகத்தான் நாங்கள் உண்மையை கண்டறிய முடியும். ஏனென்றால் கடந்த காலங்களில் பலவிதமான விசாரணைகள் நடைபெற்றிருக்கின்றது. அது எல்லாமே கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. எனவே நிறைய படுகொலைகள் இங்கு நடந்திருக்கின்றது. சத்ரகொண்டான் படுகொலையை எடுத்துக்கொள்ளலாம், கொக்கட்டிச்சோலை படுகொலையை எடுத்துக்கொள்ளலாம், கிழக்கு பல்கலைக்கழக படுகொலையை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த படுகொலை செய்யப்பட்டவர்கள் எல்லாம் என்ன நடந்தது, அவர்களுடைய கொலை செய்யப்பட்டார்களாக இருந்தால் அதை எங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றது? நான் நினைக்கிறேன் சத்ருகொண்டான் படுகொலை, கிழக்கு பல்கலைக்கழக படுகொலை தொடர்பாக சந்திரிகா அம்மையார் ஓய்வு பெற்ற நீதியரசர் கிருட்டிணன் தலைமையில் ஒரு விசாரணை ஆணைக்குழு அமைத்தவர். அந்த விசாரணை ஆணைக்குழு அந்த கொலைகளில் நேரடியாக தொடர்புபட்ட இராணுவ அதிகாரியினுடைய பெயரை கூட வெளியிட்டிருந்தார்கள். இன்றைக்கு வரையும் அந்த விசாரணையை கூட எடுத்து அந்த காணாமலாக்கப்பட்ட அல்லது போனால் படுகொலை செய்யப்பட்ட அந்த உறவுகளுக்கான நீதியை வழங்க வேணும் என்ற ஒரு எண்ணம் இந்த ஆட்சியாளர்களுக்கு வரவில்லை. எனவே இவர்கள் தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்ல வேணுமாக இருந்தால், அல்லது போனால் தமிழர்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையில வேறுபாடுகள் இல்லை, எல்லோருக்கும் சட்டம் ஒன்றுதான் என்று சொல்லி தெரிஞ்சால் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலில் நீங்கள் எந்த விதமான அக்கறையை கொண்டிருக்கிறீர்களோ அதே போன்ற ஒரு அக்கறையை தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காகவும் குரல் கொடுக்கணும் என்றுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அது இனம் மொழி பத்தாவென்று அவருடைய செயற்பாடு ஒரு சார்பாக அல்லது ஒரு இனவேதம் உள்ளதாக தெரிகின்ற இந்த சூழ்நிலையிலே இன்னொரு பக்கமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் உண்மையிலேயே இந்த பௌத்த துறவிகள் தான் இலங்கை அரசை ஆளுகின்ற, அல்லது இந்த ஜனாதிபதி வந்த என்ன அல்லது இந்த பிரதமர் வந்த என்ன, இலங்கை அரசுக்கான செயல் வடிவத்தை கொடுக்கின்றவர்களாக இருந்து வருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த பௌத்த துறவிகளால் தான் தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய விடயங்கள் கிடைக்காமல் போவதற்கான காரணம் இருப்பதாக சில ஊடகங்கள் கருத்துக்கள் மாறுகின்றன. இது அங்கே எப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது? அந்த நிலைமை மிகவும் உண்மையான தகவல். இப்ப உங்களுக்கு தெரியும், பௌத்த துறவி ஒருவருடைய சிறுமி மேல மேற்கொள்ளப்பட்ட பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக கூட நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு நிலையில் இந்த அரசாங்கம் கையறு நிலையில் இருக்கின்றது. அதுக்கு காரணம் பௌத்த மதத்தின், அதாவது பௌத்தத்துக்கு முதலிடம் என்று அரசியல் ஜாப்பில் சொல்லப்பட்டிருக்கே தவிர பௌத்த தேரர்கள் செய்யும் குற்றங்களுக்கு முதலிடம் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் மகா சங்கங்கள் என்ன சொல்லுது, பௌத்த துறவிகளை இந்த மாதிரியான பொது இடங்களை விசாரிக்காமல் அதுக்கென்று தனியான தர்ம நீதிமன்றங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் ஜனாதிபதி மிகவும் கவலைப்படுகிறார். பௌத்த தேரர் கையில் விலங்கிடப்பட்டு கொண்டு சிறைக்கு போவதை தன்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை என்றும், அதே போல் அந்த
மகாசங்கங்கள் கோரிய கோரிக்கைக்கு அவர் ஆதரவான சாதகமான ஒரு பதிலையும் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இது ஒரு நகைப்புக்குரிய விடயம் என்னவென்றால், பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற விடயங்கள் போய் இன்று பௌத்த துறவியல் செய்கிற குற்றங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கிற நினைக்கும் பொழுது மிகவும் கேவலமான ஒரு பக்கமாக பார்க்க வேண்டியதா இருக்கின்றது. எனவே முன்பு இருந்த ஆட்சியாளர்களுக்கும் இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் எனக்கெண்டா பெரிய வித்தியாசம் ஒன்றையும் காணவில்லை. எல்லாமே ஒரே மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப வேற ஆட்சியாளர்கள் யார் வந்திருந்தாலும் இப்ப ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக ஒரு பொறுப்பு கூற வேணும் என்ற ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து இருந்திருக்க வேண்டும். அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர புதுமையாக புதுசாக எந்த ஒரு விடயத்திலேயுமே நான் ஒரு முன்னேற்றத்தையும் காணவில்லை. அவர்கள் 1.5 வருடங்கள் ஆகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சமூக நீதியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த விடயத்தை எடுத்தாலும் இவர்கள் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் இதுவரையும் காணவில்லை என்றுதான் என்னால் கூற முடியும். இங்கே மதபேதம் காட்டப்படுகின்றது என்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வேலுசாமி அவர்களை கைது செய்த போது எங்கே போனார் ஜனாதிபதி அல்லது பிரதம மந்திரி அல்லது அதற்கான சார்பானாக்கள் எங்கே போனார்கள்? இன்று யுத்தபோதியின் விடயத்தில் மட்டும் இவ்வளவு சிறப்பாக முன்னோடித்தனமாக கதைப்பவர்கள் ஏன் அந்த வேலுசாமியின் விடயத்தில் கூட கதைக்கலை என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனநாயக சோதனை நாடாக இருக்க வேணும் என்று நினைக்கின்ற ஜனாதிபதி முதல் கட்டமாக இந்த பௌத்த சாசனம்தான் முன்னுரிமை என்பதை மாற்ற வேண்டியது கட்டாயமான ஒரு விடயமாக இலங்கையை பொறுத்தளவில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், மும்மதம் அல்லது மத இதுகள் இருக்கின்ற பொழுது தனிப்படவே ஒரு மதத்துக்கான உரிமையை வழங்குவதன் மூலம் அங்கேயே தெரிகின்றது இது ஒரு இனத்துக்கான அரசு என்ற ஒரு கோட்பாடு தெரிகின்றது. ஆனால் இதற்கான முடிவுகளை உண்மையிலேயே அரசு அல்லது இந்த பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் நாங்கள் பார்ப்போம், புத்த போதிகள் உண்மையிலேயே இலங்கை அரசை கட்டாயப்படுத்தி இந்த யுத்தம் துவங்கிய காலத்திலே அவர்களுக்கான சமாதானத்தை அவர்களுக்கான நீதியை நீங்கள் கொடுத்தால் இப்படியான போர் நடப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்பதனை புத்த தர்மத்தின்படி போதித்திருந்தாலே இவ்வளவு தூரம் எங்களுடைய இனம் அழிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கூட இருந்திருக்காது என்பதுதான் உண்மையான விடயம். அந்த வகையில் இந்த நோக்கங்களை பார்க்கின்ற பொழுது இது ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. அதுபோல இந்த சங்கீதன் அவர்களை கைது செய்த விடயம், ஒரு மனிதனுக்கு பேச்சுரிமை, மொழியுரிமை, பாடமுரிமை, தன்னுடைய கலை கலாச்சாரத்தை கொண்டு செல்கின்ற உரிமை இல்லை என்று சொன்னால் அவனுக்கு அங்கே வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை என்பது தெரிகின்றது. அந்த வகையிலே இந்த அரசு இப்பொழுது சங்கீதனை வெளியிட விட்டதன் நோக்கு கூட அங்கே அவர்கள் தங்களுடைய அடுத்த வருகின்ற தங்கள் வாக்குகளை மேலதிகமாக எடுப்பதற்கான ஒரு முன்னோடித்தனமாக கொடுத்து தமிழ் அரசியல்வாதி தனித்துவமாக சென்று அவர்களுடைய அந்த மேலோங்கிய கட்சியின் இன்றைய ஆட்சிக்காரர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்கின்றது. இதை அங்கே வண்ணம் பார்க்கின்ற அது ஒரு நாடகம். என்னை பொறுத்தவரையில் அந்த நேரத்தில் தான் அன்றாபுரத்துல அந்த சிறுமி மீது ஒரு பலாத்காரம் நடத்தப்பட்டது. தீரருடைய நடவடிக்கை சம்பந்தமாக கடுமையான கண்டனங்களும் ஆர்ப்பாட்டங்களும் கவனஈர்ப்பு போராட்டங்களும் வடக்கு கிழக்கு பூராகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக. அந்த நேரம் பார்த்து இவர் ஒரு பாடல் பாடியதாக இவரை பிடித்து பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்கிறார்கள். உடனே என்ன நடக்குது, வடக்கு கிழக்குல அந்த தேரருக்கு எதிராக இருந்த கள நிலைமை மாறி சங்கீதனை விடுதலை செய்ய வேணும் என்ற ஒரு கோஷமாக வெளியே வருகிறது. அதுல அவர்களுக்கு ஒரு கல்லில் 2 மாங்காய். அதாவது சங்கீதனை உள்ள பிடித்து போட்டதுக்கு பிறகு அவரை விடுதலை செய்ய வேணும் என்ற ஒரு அழுத்தம் பிரயோகிக்கப்படும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை, தேசிய மக்கள் சக்தி என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அங்கு சென்று அவர்கள் சார்பில் 2 சட்டத்தரணிகளும் போய் பிணை எடுத்து கொண்டு வருகிறார்கள். அதாவது கைது செய்தது நானே, விடுதலை செய்தது நானே. இதன் மூலமாக ஒரு அனுதாப அரசியலையும் அவர்கள் தேடிக்கொள்ள, இதெல்லாம் ஒரு சின்னத்தனமான விடயங்கள். இந்த மாதிரியாக தமிழ் மக்களுக்கு இவர்களுடைய அரசியல் இப்படித்தான் இவர்கள் தமிழ் மக்களுக்கான அரசியல் போதிக்க வேண்டிய ஒரு அரசியல் பங்குரோத்து நிலையில அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை இது தெளிவாக காட்டுகின்றது. நீங்கள் முதல்ல கூறியது போன்று நீங்கள் எங்கட கொஞ்சம் சற்று முன்னோக்கி பார்த்தீர்களாக இருந்தால் 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னர் இந்த நாட்டை பௌத்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற நடவடிக்கைகளில்
அவர்கள் மிக தீவிரமாக செயல்பட்டதன் விளைவாக 49ஆம் ஆண்டே கல்வயா குடியேற்ற திட்டத்தை கொண்டு வந்துட்டார்கள். இப்ப நாங்க போன 11ஆம் தேதி அதனுடைய 70வது ஆண்டு நிறைவு நினைவஞ்சலியும் செய்த நாங்கள். அப்போ நீங்கள் பார்க்க வேண்டும், அந்த பௌத்த பேரினவாதமானது 70 வருடங்களுக்கு முன்னே திட்டமிட்ட வகையில் சட்டத்துக்கு புறம்பான கொலைகளை செய்தார்கள். அப்போது அங்கிருந்தவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த கல்லையா பிரதேசத்தில் இருந்த தமிழ் மக்கள் அடித்து தடிகளால் கூறிய ஆயுதங்களால் குத்தியும் கிழித்தும் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த கிராமங்களை விட்டு அந்த மக்கள் வெளியேறாதவாறும் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த படுகொலை புரிவதற்காக வெளி மாவட்டங்கள்ல இருக்கிற குண்டர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் ரவுடிகள் எல்லாருமே ஏத்தி கொண்டு வந்து அங்கு இறக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப காடையர்கள் கூட்டம், அந்த காடையர்கள் உள்ள நின்று 5-6 நாளாகவே அந்த கொலைகளை புரிந்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அந்த சட்டத்துக்கு புறம்பான கொலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 1979ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக அது ஒரு சட்ட அங்கீகாரம் பெறுகிறது. அந்த மாதிரியான கொலைகள் சட்ட அங்கீகாரம் பெறுகிறது. அவர்கள் அந்த நேரத்தில் அங்கிருந்த அந்த மாதிரியான காடையர் எல்லாமே இராணுவத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். அந்த இராணுவத்தில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு கட்டமைப்பு ரீதியான பயிற்சி வழங்கப்படுகிறது. நவீன ஆயுதங்கள் கையில் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு சாதகமான சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகுதான் அவர்கள் மிக மோசமான தாக்குதல்களை தமிழ் மக்கள் மீது அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வமான சட்ட அங்கீகாரத்துடன் செய்து கொண்டார்கள். அந்த சட்ட அங்கீகாரத்துடன் செய்ததன் மூலமாக நியாயமான படுகொலைகள் அதுக்கு பிறகு நடந்தது. எல்லாத்துக்கும் அவர்கள் வைத்த பேர் பயங்கரவாதம். அந்த பயங்கரவாதம் என்ற ஒரு சொல்லுக்கு கீழே சட்ட அங்கீகாரத்துடன் சர்வதேசங்களுடைய அனுசரணையையும் ஆதரவையும் அல்லது பொருளாதார ரீதியான ஆதரவையும் அவர்களுக்கு கணிசமாக பெறக்கூடியதாக இருந்தது. இதை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், உண்மையாகவே இதை நாங்கள் பௌத்த பேரினவாதத்தின் பரிணாம வளர்ச்சி, தமிழர் மக்களுக்கு எதிரான பௌத்த பேரினவாதத்தின் பரிணாம வளர்ச்சியாகத்தான் கடைசியாக 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் வகை தொகை இல்லாமல் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்ப இந்த பேரினவாதத்துக்குள் மனிதர்கள் மட்டும் படுகொலை செய்யப்படவில்லை. தமிழ் மக்களுடைய காணிகள், அவர்களுடைய ஆலயங்கள், அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாமே சீரழிக்கப்படும் வேண்டும் என்பதற்காக கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பினை அவர்கள் சட்டபூர்வமாக்கி விட்டார்கள். இப்ப நீங்க தொல்லியல் திணைக்களம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சட்டமாக்கப்பட்டிருக்குது. அங்க எங்களுடைய அடையாளங்கள், எங்களுடைய பண்பாடுகள், உரிமைகள் மறுக்கப்படுகின்றது. இன்றைக்கு இப்ப இந்த நேற்றையான செய்தி என்ன, குருந்தூர் மலையில் சைவத்துக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை என்று சொல்லி பௌத்த சாசன அமைச்சு தெரிவித்திருக்குது. இப்ப போன மாதம் வெடுக்குநாரி மலை எந்த ஒரு அங்க இருக்கிற தரவுகளின்படி, அங்க இருக்கிற ஆய்வுகளின்படி தொல்லியல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டதாக பௌத்த சாசன அமைச்சரே வெளியிட்டிருந்தார். அது பௌத்த மதத்துக்குரிய அடையாளங்கள் தான் அங்கு இருக்கின்றது. எனவே அது பௌத்தத்துக்குரிய இடம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப பாருங்க, அவர்கள் நீண்ட காலமாகவே தமிழ் மக்களை எப்படி இந்த நாட்டில் இருந்து இல்லாமலாக்க வேணும், அவர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடை எப்படி அழித்து விட வேணும், அவர்களுடைய வளங்களை நாங்கள் எப்படி அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பினை அவர்கள் சிறப்பாகவே செய்து கொண்டு வருகிறார்கள். அதனுடைய ஒரு பங்காகத்தான் மகாவலி திணைக்களமும் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சத்தரையை கூட, இந்த கால்நடைகள் மேய்கிற மேய்ச்சத்தரையை கூட தாரத்துக்கு அவர்கள் தயாரில்லை. இன்றைக்கு ஒரு நாளைக்கு 40,000-45,000 லிட்டர் பால் மட்டக்களப்பிலிருந்து தென்பகுதிக்கு செல்கின்றது. இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கின்ற ஒரு சமூகமாக அந்த பண்ணையாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குரிய நிலத்தை கூட கொடுப்பதற்கு அவர்கள் தயாரில்லை. அது இந்த மாதிரியான நிலைகள் தான் இன்றைக்கு மிச்சமாக இருக்கிற வயல் நிலங்கள், விவசாயம், மீட்டு நிலங்கள் எல்லாம் வன ஜீவராசிகள் திணைக்களம் தங்கட என்று சொல்லுது. அது இல்லைன்னு சொன்னா வன இலாகா திணைக்களம் தங்கட என்று சொல்லுது. அப்ப ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பொருளாதார முதுகெலும்பியே முறிக்கிறது தான் இவர்களுடைய நோக்கம். அதுதான் நடந்திருக்குது. நீங்க இப்ப விவசாயம் செய்யறத பார்த்தால் எங்கிட்ட இல்லாத நிலமும் இல்லை, எங்கிட்ட இல்லாத வளமும் இல்லை. வடக்கு கிழக்கு சரியான முறையில் விவசாய முகாமைத்துவம் செய்தால் நீர்நிலைகள்ல இருந்து, விவசாயத்திலிருந்து, மனித வளத்திலிருந்து முழுக்கவே இருக்கின்றது. அது முழு நாட்டுக்கும் போதுமான உணவு தேவையை உற்பத்தி செய்ய முடியும்.
ஆனால் அது தமிழர்கள் என்ற ஒரே காரணத்தினால் அது அபிவிருத்தி செய்யப்படவில்லை. இப்ப மீன் எடுத்து எங்களுக்கு வெறும் வெளி மாவட்டத்திலிருந்து வருவதில்லை, எங்களுக்கு 100% போதுமானதாக இருக்கு. அதே போல மாட்டு இறைச்சி எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் 100% நாங்கள் இந்த நாட்டின கால்நடைகளுடைய இறைச்சி பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு அரசு மூலமாக எந்த ஒரு உள்ளீடுகளும் எந்த ஒரு இதுகளும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்துக்குள்ள மிச்சமாக இருக்கிற இந்த சமூகத்தின் பொருளாதாரத்தை எப்படியாவது இல்லாமல் பண்ணணும் என்பதற்காக இவர்கள் போலியான அபிவிருத்தி திட்டங்கள் என்ற ஒரு முத்திரையை குத்தி, அதாவது மகாபலி அபிவிருத்தி திட்டம் என்ற ஒரு முத்திரையை குத்தி, அது மூலமாக அந்த மேஜர் தரைகளில் காணிகளை பறிமுதல் செய்து அங்கு சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வருவதன் ஊடாக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் மீண்டும் ஒரு கலவரங்களை உண்டு பண்றதுக்கு ஏதுவான ஒரு நடவடிக்கை தான் இங்க நடக்குது. சிங்கள மக்கள் வரலாண்டா கூட சில நேரங்களில் தமிழ் மக்களை தான் குடியேற்றம் செய்தார்கள் என்றால் கூட அங்கு அவர்கள் செய்ய போறது என்ன? விவசாயம். இவர்களிடம் இருப்பது என்ன? கால்நடை. அப்ப ஏற்கனவே அங்க போய் மேய்ந்து வந்த கால்நடைகள் நிச்சயமாக அந்த பயிரை மேயும் பொழுது இரு சமூகத்தினருக்கும் இடையில ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். எனவே ஆட்சி ஆள்பவர்கள் சாதாரணமான இந்த விடயத்தை கூட இவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இல்லை. இவர்களால் முடியும், ஆனால் அவர்களுக்கு மனம் இல்லை. தமிழ் மக்கள் தற்சார்பு பொருளாதாரத்தில் காலூன்றி நிற்பதை விடுவதற்கு அவர்களுக்கு மனமில்லை என்பதுதான் இங்கு இருக்கிற அரசியல். நீங்கள் கூறியது போல குருந்தூர் மலையாக இருக்கலாம், மற்றது விடயங்களாக இருக்கலாம். பழைய அரசுகளுக்கும் இப்ப வந்த அரசுக்கும் வித்தியாசம் எதுவும் இல்லை. ஏனென்றால் தமிழர்களுடைய அவர்களுக்கான பூர்வமான விடயத்தை விட்டு கொடுத்தால்தான் புதிய அரசில் மாற்றம் வந்திருக்கு என்று நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இவர்களும் அதே கொள்கையின்படி சிங்கள ஆதிக்கத்தை, சிங்கள போதிகளின் ஆதிக்கத்தை முன்வைப்பது போல் குருந்தூர் மலை துவக்கம் அனைத்தும் தங்களுடையது என்று கூறுகின்ற இந்த சொற்பதத்தை பார்க்கும் பொழுதும் உண்மையிலேயே இது ஒரு தவறான அணுகுமுறையாக இந்த அரசு கூட இருக்கின்றது என்பது நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது, இல்லையா? நிச்சயமாக இல்ல, அது தவறானது என்று சொல்லக்குள்ள இப்ப முதல் இருந்தவர்கள் திணைக்களங்கள் மூலமான அறிவித்தல்கள் அப்படின்லாம் சொல்லி இருந்தது. ஆனால் இவர்கள் முழுமையாகவே சட்டபூர்வமாக பௌத்த அடையாளமாக அமைச்சினூடாக வர்த்தமானிப்படுத்தல் என்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாரு. அப்ப நீங்க கடந்த ஆட்சியாளர்களை விட ஒரு மோசமான ஒரு ஆட்சி தான் இப்போது இருக்குது. அப்ப கடந்த ஆட்சியில் இந்த விடயங்களில் அவர்கள் வர்த்தமானிப்படுத்துற அளவுக்கு வரவில்லை. பௌத்த தேரர்கள் தான் முண்டியடித்துக் கொண்டு அந்த இடங்களில் தங்களுடைய ஆக்கிரமிப்பை வெளிப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். தமிழ் மக்களும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று நிலைமை அப்படி இல்லை. எல்லாமே சட்டத்துக்கு உள்ளே கொண்டு வர பார்க்கிறார்கள். அவர்கள் பௌத்த சாசன அமைச்சு அதை இனி அடுத்த கட்டம் வர்த்தமானி பிரகடனப்படுத்துற வேலையை, அந்த கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கான சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளது. எல்லாமே நீ சட்டத்தின் ஆட்சி தான். இப்ப இவர்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவர்கள் இவர்கள் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கை பிரித்ததை கூட சட்டத்தின் மூலமாகத்தான் பிரித்தார்கள். சுனாமி கட்டமைப்பை செயலிழக்க செய்ததும் சட்டத்தின் மூலமாகத்தான் செயல்படுத்தினார்கள். இப்ப அதே போல இப்ப தமிழ் மக்களுக்கு எதிராக கொஞ்சம் கொண்டு வந்துப்பட்டிருக்கின்ற சட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றுவார்கள். நிறைவேற்றி கொண்டு போக்குள்ள அவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, சட்டம் தண்ட கடமையை செய்யும். அப்ப சர்வதேச மட்டத்தில் இருப்பவர்களோ அல்லது போனால் ஏனையவர்களோ என்ன சொல்லுவார்கள் என்றால், சட்டப்படிதான் இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கிறார்கள். இந்த சட்டமே எங்களுக்கு ஒரு பிரச்சனை. இந்த சட்டம் தான் எங்களுடைய இன அழிப்பினை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் உண்மையாகவே ஒரு சிறந்த ஆட்சியாளர்களாக இருப்பார்களாக இருந்தால் இந்த சட்டங்களை மாற்றி அமைக்க வேணும். மக்கள் தங்களுடைய காலகாலமாக பயிர் செய்து வந்த நிலங்கள் மக்களுக்கு வழங்கப்பட வேணும். காலகாலமாக தங்களது வழிபாடுகளை செய்து வந்த ஆலயங்களை அந்தந்த சமூகத்தினருக்கு அவர்கள் வழங்க வேண்டும். இப்ப தொல்லியல் திணைக்களம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த வழிபாட்டு தலங்களுக்கு செல்லக்கூடாது என்றதும், அதனை நாங்கள் உரிய முறையில் பராமரிக்க கூடாது, எங்களுடைய மரபின்படி கும்பாபிஷேகம் செய்கிற விடயங்கள் என்றாம் செய்யக்கூடாது என்று சொல்லி தடுக்கப்படுகிறது. ஒரு இனத்தின் பண்பாட்டை அழிக்கிறீர்கள். மகாபலி அபிவிருத்தி திட்டம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இப்ப பாலுக்கான கால்நடைகளை நீங்கள் கொண்டு வாருங்கள், கொண்டு பால் உற்பத்தியை பெருக்குங்கள், வேண்டாம் என்று சொல்லி. ஆனா அந்த நாட்டின கால்நடைகள் இருக்கின்ற அந்த மேய்ச்சத்திரையை ஆக்கிரமிக்காதீர்கள். மணலாற்று பகுதி வெளியோயா என்று பெயர் மாற்றப்பட்டு சிங்கள குடியேற்றங்கள் கொண்டு வந்ததன் ஊடாக எமது பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டிருக்கின்றது, உள்ளாட்சி மன்றங்களின் பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டிருக்கின்றது, அதே போல மாகாண சபைகளின் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுகின்றது. அதே நிலைதான் மகாபலி வீவலய அபிவிருத்தி திட்டத்தின் பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடக்க இருக்கின்றது. எனவே நாங்கள் இதற்கு
குரல் கொடுக்கிறதுக்கான காரணம் எங்களுடைய அரசியல் இருப்பை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேணுமாக இருந்தால் இந்த மாதிரியான சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதனை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏற்கனவே நடந்த அநீதியான ஆட்சியாளர்கள் என்று இவர்கள் சொல்பவர்கள் தாங்கள் புனிதமானவர்களாக இருந்தால் இந்த சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வரணும். அந்தந்த இனங்கள் அந்தந்த பிரதேசங்களில் வாழ்வதற்குரிய ஏதுவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதெல்லாம் செய்யாமல் தாங்கள் இனவாதம் இல்லை, மதவாதம் இல்லை என்று சொல்றதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. எல்லா வாதமும் இவர்களிடம் இருக்கின்றது. இவர்களுடைய ஆட்சியில் நாங்கள் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காணவில்லை. உண்மை சிறப்பாக பல விடயங்களை நாங்கள் இதில் கதைத்திருந்தாலும் எங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான விடயங்களை இங்கே முன்வைத்திருக்கின்றோம். உண்மையிலே விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கின்ற அரசாங்கத்தால் தங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் என்று சிந்திக்கின்ற அந்த சிந்தனையை விட்டு தனித்துவமாக செயற்பட்டு தங்களுக்கான தேவைகளுக்கான உலக நாடுகளிடம் இருந்து வேண்டியவை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒன்றிணைதல் தேவை. அது கட்சிகளாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, சங்கங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒன்றிணைவின் பலமையை இன்னும் சிறப்பை கொண்டு வரும் என்று கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் ஆய்வுக்களத்தில் நீங்கள் உங்களுடைய வேலைப்பழுக்கள் மத்தியிலும் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. நன்றி. நல்ல உறவுகளை இதுவரை பார்த்தது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களத்திலிருந்து எங்களோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டவர் மட்டக்களப்பிலிருந்து சீலன் அவர்கள், சிவலோருகநாதன் என்ற பெயரை கொண்ட சீலன் அவர்கள். அவர் உண்மையிலேயே பல பொது வேலை திட்டங்களிலும் அது மட்டும் இல்லாமலுக்கு எங்களுடைய தேசியம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயத்திலும் முன்னின்று அதற்கான செயற்பாடுகளில் முன்னுதாரணமாக நிற்கின்றவரும், பல வெளிநாட்டு பிரதிநிதிகள் செல்கின்ற பொழுது அவர்களை சந்தித்து அதற்கான அறிக்கைகளை எங்களுடைய தேவைகளை கூறுகின்ற ஒரு மனிதனாகவும் தன் நிலையாகவே தமிழ் மக்களின் செயல்பாட்டுக்காக தன்னை உருக்கி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒருவராக நான் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இன்று இந்த அரசியல் ஆய்வுக்களத்தில் அவரோடு இணைந்திருந்தோம். மீண்டும் அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.